இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கரண்ட் ஏபிஐ. இந்த கரண்ட் ஏபிஐ என்ன பண்ணோம்? இந்த கரண்ட் ஏபிஐயோட வேலை என்ன தெரியுமா? இப்போது எந்த டோக்கனை கூப்பிட்றாங்களோ அந்த டோக்கன் நம்பர் வந்து டெலிவிஷனில் டிஸ்பிளே ஆகுது. கரெக்டுங்களா? டெலிவிஷனில் டிஸ்பிளே ஆகுது. அந்த டிஸ்பிளே பண்ணுற வேலையை பண்ண வைக்கிற ஏபிஐ தான் வந்து இந்த கரண்ட் டிஸ்பிளே டோக்கன். ஓகேங்களா? போன கிளாஸில் உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒன்ஸ் ஒரு டோக்கனை கால் பண்ண உடனே அந்த டோக்கனுக்கு உண்டான நபர் டாக்டரை பார்க்க போவாங்க. அந்த டோக்கனுடைய ஸ்டேட்டஸ் வந்து வெயிட்டிங்லேருந்து கால்டுக்கு மாறும். ஓகேவா? அந்த மாதிரி கால்டுக்கு மாறுற டோக்கன் தான் கரண்ட் டோக்கன். ஓகேவா? அவங்க தான் வந்து டாக்டரை போய் பார்க்கணும். அவங்களுடைய டோக்கன் நம்பர் தான் வந்து டெலிவிஷனில் டிஸ்பிளே ஆகும். இப்போது இந்த டேட்டாவை எடுக்கணும். என்ன பண்ணுறது? இந்த டேட்டாவை நான் டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? வெரி சிம்பிள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டோக்கன் கியூ வேர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு கால்டு. ஆல் தான். அப்படி சொல்லிட்டாலே அந்த எல்லா டோக்கனும் வந்துடும். அந்த டோக்கனை வந்து நம்ம டிவியில் டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இப்போ இதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிளாஸில் அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் பாருங்கள். டோக்கன் கியூ ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் பை ஸ்டேட்டஸ்னு கொடுக்குறேன். ஃபைண்ட் பை ஸ்டேட்டஸ்னால் நான் இங்கே கால்டு ஸ்டேட்டஸை பாஸ் பண்ணுறேன். அந்த கால்டு ஸ்டேட்டஸில் இருக்க எல்லா டேட்டாவையும் ஃபைண்ட் பண்ணி எனக்கு கொடுன்னு சொல்கிறோம். யூஸிங் திஸ் மெத்தட். கால்டு ஸ்டேட்டஸில் ஏதாவது ரெக்கார்டு இருந்ததுன்னா அந்த ரெக்கார்டை வந்து இந்த கால்டு டோக்கன்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்டில் போட்டுடுறோம். இது வந்து டோக்கன் கியூன்றது லிஸ்ட் ஆஃப் டோக்கன் கியூஸ். இங்கே லிஸ்ட்டாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஏன் இதை லிஸ்ட்டாக டிஃபைன் பண்ணியிருக்கேன்? ஏன்னா ஒரு சில ஆஃபீஸ்லேயோ ஒரு சில ஹாஸ்பிட்டல்லையோ பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் கவுண்டர் இருக்கும். ஓகேங்களா? மோர் தென் ஒன் கவுண்டர் ஆர் மோர் தென் ஒரு ரூம் இருக்கும். ஓகேங்களா? இப்போது 2 டோக்கனை கால் பண்ணாங்கன்னா இந்த 2 டோக்கனுக்கு நான் பர்சன் வந்து அந்த பர்டிகுலர் ரூமுக்கு போவாங்க. பர்டிகுலர் ரூமுக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு வருவாங்க. அப்படி போகும்போது அந்த பர்சனுடைய டோக்கன் ரெண்டுமே வந்து கால்டு ஸ்டேட்டஸ்க்காக மாறும். கரெக்டுங்களா? அப்போது டேட்டா பேஸில் இப்போ 2 கால்டு ஸ்டேட்டஸ் இருக்குது. அந்த 2 ரெக்கார்டையும் எடுக்கணும். அந்த 2 ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு அந்த 2 ரெக்கார்டுக்கான டோக்கன் நம்பரை ஐ வாண்ட் டு டிஸ்பிளே இன் டெலிவிஷன். ஓகே, ஸோ நம்ம சினாரியில் வந்து திஸ் வில் ரிட்டன் மோர் தென் ஒன் ரெக்கார்ட். ஓகேங்களா? அப்படி ஒன்ஸ் டேட்டா ரிட்டர்ன் ஆன உடனே இந்த டேட்டாவை வந்து நான் வந்து ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த கோட் வந்து இட் யூ கோயிங் டு கன்வெர்ட் டு த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட். இங்கே வந்து ஸ்ட்ரீம் வச்சு நான் ஐட்ரேட் பண்ணுறேன். இந்த டோக்கன் கியூவை லிஃப்ட் ஆப்ஜெக்டில் இந்த ஸ்ட்ரீம் வச்சு இந்த லிஃப்ட் ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்க டோக்கன் கியூவை ஐட்ரேட் பண்ணுறேன். ஒவ்வொரு வாட்டியும் ஐட்ரேட் ஆகும்போது என்ன பண்ணுறேன்? நான் இங்கே அந்த டோக்கன் கியூவில் இருக்க டேட்டாவெலாம் எடுத்து டிஸ்பிளே டோக்கன் ரெஸ்பான்ஸுன்ற ஒரு டேட்டாவில் செட் பண்ணுறேன். ஓகேங்களா? செட் பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட்டை உருவாக்குறேன். அந்த லிஸ்ட் தான் வந்து லிஸ்ட் ஆஃப் டிஸ்பிளே டோக்கன் ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த டிஸ்பிளே டோக்கன் ரெஸ்பான்ஸை வந்து நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு ஏபிஐ ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் மூலமாக அனுப்பணும். அதை தான் வந்து இங்கே நான் பண்ணுறேன். ஏபிஐ ரெஸ்பான்ஸ் டாட் பில்டர் சக்ஸஸ் ஆஃப் ட்ரூ மெசேஜ் சொல்லிட்டு கரண்ட்லி கால்டு டோக்கன் ஃபெச்சர் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா டேட்டா ஆஃப் டிஸ்பிளே சர்வீஸ் டாட் கெட் கரண்ட்லி கால்டு டோக்கன்ஸ் அப்படி சொல்லும் போது தட் வில் ரிட்டர்ன் லிஸ்ட் ஆஃப் டிஸ்பிளே டோக்கன் ரெஸ்பான்ஸ். அந்த லிஸ்ட் ஆஃப் டிஸ்பிளே டோக்கன் ரெஸ்பான்ஸை இந்த டேட்டாவில் செட் பண்ணிடுறேன். செட் பண்ணோம்னா திஸ் வில் ரிட்டர்ன் அ ஏபிஐ ரெஸ்பான்ஸ். தட் ஏபிஐ ரெஸ்பான்ஸ் கண்டெயின் லிஸ்ட் ஆஃப் டிஸ்பிளே டோக்கன் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஏபிஐயோடைய வேலை. சிம்பிளாக சொல்லணும்னா எப்போலாம் இந்த ஏபிஐ கால் பண்ணுறீங்களோ திஸ் ஏபிஐ ரிட்டர்ன் currently processing token, then that token will display in television. ஓகேங்களா? அது எப்படி டெலிவிஷன் டிஸ்பிளே ஆகுதுன்றது நான் யூஏ இன்டெகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ கொஸ்டினோ இருந்ததுன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீ டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். Until then, bye bye from Suresh.